11ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதுன்றது ஒரு பெரிய மேன்மையான ஒரு அமைப்பு. இது வரைக்கும் கஷ்டப்பட்டவங்க. இதில் இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லுவேன். கண்டகச்சனியாக 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அவர் இன்னும் ஒரு வருஷத்துக்கு அதிசார முறைப்படி அப்படியே ஒரு 3 மாதம் அப்படி இப்படி போயிட்டு வந்தால் கூட இன்னும் ஒரு வருடத்திற்கு அடுத்த குரு பெயர்ச்சி வரை 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்ப்பார் என்பது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும். இளம் பெண்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய தன்மை. ஆண்களை விட இப்போ சம்பளம் பொம்பளைங்க தான் வாங்குறீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரெகக்னேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அங்கீகாரம், உங்களுடைய திறமையை ஆண்கள் மதிக்கக்கூடிய அளவிற்கு ஆண்களிடமிருந்து, உயர அதிகாரிகளிடமிருந்து, மேலிடத்தில் இருப்பவர்களிடமிருந்து பெண்களுக்கு, ஆண்களுக்கு தொழில் முன்னேற்றம் வருங்க. குடும்பத்தில் நல்ல விதங்கள் நடக்குங்க. முயற்சிகள் பலிக்குங்க. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் 3, 5, 7 ஆகிய பாவங்களை பார்ப்பார். இந்த 3 பாவமும் நல்ல பாவங்க. வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே வாய்ப்புகள் கிடைத்தும் அதை சரியாக உபயோகப்படுத்த முடியாதவர்களுக்கு சிலர் நண்பரோடு சேர்ந்து கூட்டு முயற்சிகள் பண்ணுவீங்க, கூட்டு தொழில் பண்ணுவீங்க. ஏற்கனவே பாகப்பிரிவினை பண்ணிடலாம், தொழிலை பிரிச்சுக்கலாம், குடும்ப தொழிலை பிரிச்சுக்கலாம். அண்ணன் நீ இதை பாரு, தம்பி நான் அதை பார்க்குறேன், தங்கச்சி இதை பார்க்குறேன், அப்படி இப்படி நினைக்கிறவங்களுக்கு மாணவர்களுக்கு தேவை வெற்றி. எதில் வெற்றி? நீட்டில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். மெரிட்லேயே சீட்டு கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இந்த 2026 குரு பெயர்ச்சி கன்னி ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது? ஒளிமயமானு சொல்லலாமா, டார்ச்சில் அடிக்குதுன்னு சொல்லலாமா, பெரிய அளவில் பிரைட்டாக இருக்க போகுதுன்னு சொல்லலாமா, லாபங்கள் கொட்ட போகிறது, கோடிகள் கொட்ட போகிறது அப்படிலாம் சொல்லலாமா? சொல்லலாம் தான். 11ஆம் இடத்துல வரப்போகிறார். 10ஆம் இடத்துல இருந்தவர் லாபஸ்தானத்தில் வரப்போகிறார். லாபஸ்தானம்ன்றது வெற்றிகளை குறிக்கக்கூடிய அமைப்பு. வெற்றிகள் என்பது எல்லாவற்றையும் குறிக்கும். குடும்பத்தில் வெற்றி, எதிரியை வெற்றி, பணத்தில் வெற்றி, தொழிலில் வெற்றி, லட்சியத்தில் வெற்றி. எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். மனசுக்குள்ளே எல்லாருக்குமே அவங்கவுங்க தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் ஒரு ஆசை கண்டிப்பாக உண்டு. ஒரு 20 வயது பையன் வெளியில் வந்தவொடனே, காலேஜை விட்டு வெளியில் வந்தவொடனே பெரிய அளவில் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், பணம் சம்பாதிக்கணும், எங்கள் அப்பாவோட நல்லா இருக்கணும், அது ஒரு லட்சியம் தானே. ஒரு பையன் அப்படி நினைப்பாரு, இன்னொரு பையன் அப்படி நினைப்பாரு, அந்த பொண்ணை லவ் பண்ணணும், இந்த பொண்ணை லவ் பண்ணணும். ஒரு பெண்ணை நினைப்புமே, எனக்கான ஒரு இனிய வாழ்க்கை துணை, ஒரு நல்லவன் எனக்கு வரணும், என்ன நல்லா வச்சுக்கணும். பொதுவாகவே பெண்களுக்கு எப்படி இருக்கும்னா, எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை நல்ல விதமாக பாதுகாக்கணும் அப்படின்றதான் பெண்ணுக்கு ஒரு பெரிய காதலன் மேலே இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். அந்த மாதிரியாக ஒரு இனிய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இளைய பருவத்தினராக இருக்கட்டும், மத்தியம வயதில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நடுத்தர வயது தாண்டி 60 வயதுக்கு வந்துட்டவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் நல்லவைகளை அதிகம் தரக்கூடியதாக இந்த உச்சகுரு பயிற்சி கண்டிப்பாக இருக்குங்க. 11ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதுன்றது ஒரு பெரிய மேன்மையான ஒரு அமைப்பு. இது வரைக்கும் கஷ்டப்பட்டவங்க. இதில் இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லுவேன். கண்டகச்சனியாக 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அவர் இன்னும் ஒரு வருஷத்துக்கு அதிசார முறைப்படி அப்படியே ஒரு 3 மாதம் அப்படி இப்படி போயிட்டு வந்தால் கூட இன்னும் ஒரு வருடத்திற்கு அடுத்த குரு பெயர்ச்சி வரை 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்ப்பார் என்பது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல விதமான ஒரு அமைப்புங்க. வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும், சம்பள உயர்வுகள் அதிகமாக. ஏற்கனவே ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தேன், 2 வருஷமாக கொடுக்கல, 3 வருஷமாக கொடுக்கல, ப்ரொமோஷனே கொடுக்கல, வேலையை மாறலாம்னு இருக்கிறேன். அப்படியே உங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேலையே போனாலும் அதை விட நல்ல வேலை கிடைக்கும். வேலை மாறினா கூட பிரச்சனைகள் இல்லாத அளவிற்கு பெரிய அளவில் நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. சகோதரிகளுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும். இளம் பெண்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய தன்மை. ஆண்களை விட இப்போ சம்பளம் பொம்பளைங்க தான் வாங்குறீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரெகக்னேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அங்கீகாரம், உங்களுடைய திறமையை ஆண்கள் மதிக்கக்கூடிய அளவிற்கு ஆண்களிடமிருந்து, உயர அதிகாரிகளிடமிருந்து, மேலிடத்தில் இருப்பவர்களிடமிருந்து பெண்களுக்கு நல்ல வாய்ப்புகள், ரெகக்னேஷன். ஒரு சில சந்தர்ப்பங்களில் நிருடல்கள் வேலையில் இருக்கும் பாருங்க. ஆண்களால் சில தர்ம சங்கடங்கள் இருக்கும் இல்லையா, அந்த தர்ம சங்கடம்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு அவங்கள பெரிய அளவில் இது பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். யார் யாரெல்லாம் பிடிக்காதவங்க அவங்கள ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு உண்டு பண்ணுறாங்களோ, டார்ச்சர் கொடுக்குறாங்களோ, அவங்க எல்லாத்தையும் பெரிய அளவில் சமாளிக்கக்கூடிய
சீப்போ அப்படின்ட்டு எல்லாத்தையும் மாற்றக்கூடிய தன்மைகள் இளம் வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார பெண்கள் அனைவருக்கும் அருமையாக இருக்குதுங்க. ஆண்களுக்கு தொழில் முன்னேற்றம் வருங்க, குடும்பத்தில் நல்ல விதங்கள் நடக்குங்க, முயற்சிகள் பலிக்குங்க. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் 3, 5, 7 ஆகிய பாவங்களை பார்ப்பார். இந்த 3 பாவமும் நல்ல பாவங்க. வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே வாய்ப்புகள் கிடைத்தும் அதை சரியாக உபயோகப்படுத்த முடியாதவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது, அதை நல்ல விதமாக நீங்கள் உபயோகப்படுத்தி முன்னேறக்கூடிய ஒரு தன்மை. தம்பி தங்கைகளுக்கு இது வரைக்கும் நல்லா இல்லையே நினச்சவங்களுக்கு அந்த உறவுகள் கொஞ்சம் நல்லா இருக்கிறது. தங்கச்சியோடைய லைஃப் நல்லா இல்லை, தம்பியோடைய வேலை நல்லா இல்லைன்னு பொறுப்புள்ள அண்ணன் அக்கால்களாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது நல்லா இருக்கக்கூடிய தன்மை. புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான திருமண உறுதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கல்யாணம் ஆனத்தானே புள்ள பிறக்கிறது. அப்போ கல்யாணம் இந்த வருஷத்திலே நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக இதில் ஒரு பிறந்த ஜாதக அமைப்பில் உங்களுக்கு என்னென்ன தசாபுக்தி அமைப்புகள் இருக்கோ அதற்கேற்றாற் போல நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. சிலர் நண்பரோடு சேர்ந்து கூட்டு முயற்சிகள் பண்ணுவீங்க, கூட்டு தொழில் பண்ணுவீங்க. ஏற்கனவே பாகப்பிரிவினை பண்ணிடலாம், தொழிலை பிரிச்சுக்கலாம், குடும்ப தொழிலை பிரிச்சுக்கலாம். அண்ணன் நீ இதை பாரு, தம்பி நான் அதை பார்க்குறேன், தங்கச்சி இதை பார்க்குறேன், அப்படி இப்படி நினைக்கிறவங்களுக்கு வேண்டாம், சேர்ந்து செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லது அப்படின்ற மாதிரியான மனமாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. பாகப்பிரிவினை போலானவங்க கூட கொஞ்சம் தள்ளியெல்லாம் வைப்பீங்க. நண்பர்களோடு இணக்கமான உறவுகள் வரும். நண்பர்களை வச்சு தொழில் பண்ணி முன்னேறலான்ற ஒரு கூட்டு முயற்சிகள் பலன் தரக்கூடிய அருமையான நல்ல ஒரு குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குங்க. 2026 ஜூன் மாதம் 3ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த உச்சகுரு லாபகுரு பயிற்சி. சார், இந்த கன்னிராசி மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது சார்? 16ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் தானே. மாணவர்களுக்கு தேவை வெற்றி. எதில் வெற்றி? நீட்டில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும், மெரிட்லேயே சீட்டு கிடைக்கும். உங்கள் வயதிற்கு ஏற்றாற் போல் எந்தெந்த கல்வி அமைப்புகளில் வெற்றி வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்களோ அதில் அப்படியே நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுபமான அமைப்புகளாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் உண்டுங்க. இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி, இந்த 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சிக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ 12-13 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பகவான் உச்சம் என்கின்ற ஒரு அதி உன்னத நிலைமையை அடைவார். அதாவது ஒரு வெகு பலமான ஒரு கிரகம், ஒரு நல்ல கிரகம், ரொம்ப பெரிய அளவில் நல்லாவே இருந்ததுன்னா கொஞ்சம் அது இந்த மாதிரி சொல்லணும்னா, ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய மனம் இருக்கக்கூடிய பணக்காரன்னு வச்சுக்கோமா. எல்லா பணக்காரருக்கும் தானம் கொடுக்கணும், தர்மம் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்காது. அப்போ ஒரு பணம் இருந்தும் கூட ஏழைகளுக்கு உதவக்கூடிய, இல்லாதவர்களுக்கு உதவக்கூடிய மனம் இருக்கக்கூடிய ஒரு பணக்காரர் பெரும் கோடீஸ்வரராக இருந்தார்னு வைங்க, அவருடைய பணம் நல்ல வகையில் செலவாகும் இல்லையா? அந்த மாதிரியாக எங்களுடைய ஜோதிட அமைப்பில் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடையக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு முறையும் 12லிருந்து 13 வருடங்களுக்கு ஒரு முறை குரு பகவானுக்கு உண்டு. இந்த தடவை அந்த 12-13 வருஷத்திற்கு ஒரு தடவை அவர் அடையக்கூடிய உச்சம் என்கின்ற நிலையை இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி அடைய போகிறார். ஆகவே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், உலக மக்கள் எல்லாருக்குமே பெரும்பாலும் சம்பாதிக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு, ஜீவன் அமைப்புகளில் எல்லாருமே எதுக்காக இருக்கிறோம்? ஒரு பணம் தானே. பணத்தை சம்பாதிக்க முடியல, எங்கே தேடுவேன், பணத்தை எங்கே தேடுவேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு எளிய மக்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சியில் ஓரளவிற்கு நல்ல பலன்கள். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பு 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக தான் அந்த குரு பயிற்சி பலன்களை சொல்கிறோம். ஆனால் உங்களுக்குன்னு தனியாக உங்களுடைய ஜாதக பலன் இருக்கிறது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மேஷ ராசிக்கு ஒரு நல்ல பலன் சொல்கிறேன், தனுசு ராசிக்கு ஒரு நல்ல பலன் சொல்கிறேன், மகர ராசிக்கு சூப்பராக பலன் சொல்ல போகிறேன். ஆனால் மகர ராசியில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் சம்பாதிக்கிற, 1000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு எளிய ஒரு டெலிவரி பாயும் இருப்பார். அதே நேரத்தில் மகர ராசியில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவர், வெகு சிலர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த அமைப்பு பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்களோ, எந்த அளவிற்கு வருமானத்தை கொண்டிருக்கிறீர்களோ அதில் 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய அளவு குரு பகவானுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆகவே இந்த குரு பயிற்சியை எல்லாருமே நல்ல விதமாக எதிர்பார்க்கலாம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஸ்பெஷல் குரு பயிற்சி, உச்ச குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சியை சொல்ல முடியும். அது இந்த வருடம் 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கிறது. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பத்தி எங்க நேயர்களுக்காக சொன்னீங்க. நன்றி சார். நல்லா இருப்பீங்கம்மா.